வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னா, இன்னைக்கு கேரளா மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாகவே ஒரு பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாயிடுச்சு. ஜஸ்டிஸ் ஹேமா கமிட்டியினுடைய ரிப்போர்ட்டு. அதாவது 2019 பிப்ரவரி மாதம் வந்து ஜஸ்டிஸ் ஹேமா கமிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஒரு ஆய்வறிக்கையை வந்துட்டு பினராயி விஜயன், இன்றைக்கி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல்ல பினராயி விஜயன்கிட்ட கொடுக்குறாங்க. இது ஏற்கனவே ஒரு பெரிய சிக்கலாச்சு. 2017 வந்துட்டு ஒரு பெயர் சொல்லக்கூடிய ஒரு நடிகை வந்துட்டு ஒரு முன்னணி நடிகர் வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தினாரு, கடத்தினாருன்னு சொல்லிட்டு அந்த கேஸ் ஒண்ணு போயிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில என்ன பண்ணாங்கன்னா, பலர் மனுவை குடுக்கின்ற பொழுது, இப்ப முதல்வரை இப்ப சந்தித்து மனுலாம் குடுத்தம்போது, அவர் என்ன பண்ணாருன்னா, ஓய்வு பெற்ற அ கேரள உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஜஸ்டிஸ் ஹேமா மற்றும் முன்னணி நடிகையாக இருந்த சாரதா, அப்புறம் வந்துட்டு இன்னொரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இவங்கெல்லாம் வச்சு ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணார், இதை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணி எங்களுக்கு வந்து ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதாவது இந்த இது கேரள நடிகர் சங்கம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த நடிகர் சங்கத்தினை நடிகர் சங்கத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, அசோசியேஷன் ஆஃப் மலையாளம் மூவி ஆர்டிஸ்ட், அம்மா பேரை கேட்டாலே அப்படி சூப்பராக இருக்கும். அசோசியேஷன் ஆஃப் மலையாளம் மூவி ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒரு அமைப்பு. இந்த அமைப்புக்கு கீழே நடக்கக்கூடிய இந்த பாலியல் ரீதியான சிக்கல்களை பற்றி நிறைய புகார்கள் வருது. அதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்கள், அது என்ன உண்மையா பொய்யான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அரசாங்கம் வந்து இவங்களை நியமிக்கிறாங்க, இந்த 3 பேரை. இந்த 3 பேர் என்ன பண்ணுறாங்க, களத்தில் இறங்கி ஒரு பெரிய ஆய்வுகள்லாம் எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, 2019 வந்து நம்மளுடைய பினராயி விஜயன்கிட்டே எடுத்துகிட்டு வந்து ஒரு ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த ரிப்போர்ட் வந்து அப்படியே இருந்துச்சு, இதுவரையும் வெளியில் வராமல் அப்படியே கிடந்துச்சு. இருந்தாலும் தொடர்ச்சியாக பல்வேறு குரல்கள் எழுப்பப்பட்டுச்சு. ஒரு 16 பத்திரிகையாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஆர்டிஐ மூலமாக தகவல் கேட்குறாங்க. என்னன்ட்டு, ஏங்க இது மாதிரி ஜஸ்டிஸ் ஹேமா கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணிங்க, அவங்களும் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுவும் நாங்கள் டிவியில் பேப்பரெல்லாம் பார்த்தோம். ஆனால் அந்த ரிப்போர்ட்டை ஏங்க நீங்கள் இன்னும் வெளியிடல அப்படின்ற மாதிரியான கேள்விகளை அவங்க கேட்குறாங்க. கேட்ட உடனே இம்மிடியேட்டாக ஆகஸ்ட் 19ஆம் தேதி இப்போ 2024 இந்த ஹேமா கமிட்டியினுடைய தகவல்கள் எல்லாம் வந்து வெளியில் கசியாம ஆரம்பிச்சிச்சு. மொத்தம் அது 300 பக்கம் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். 235 பக்கம் உள்ளது தான் வெளியில் வந்திருக்கு. அதுலேயும் வந்து ஒரு 65 பக்கங்கள் கொண்ட விஷயங்கள் வந்து வெளியிட முடியல. ஏன்னு கேட்டால் அது கொஞ்சம் ப்ரைவசியாக நிறைய பேருடைய பெயர்கள்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால அந்த கமிட்டியினுடைய முழுமையான அறிக்கை வெளியில் வரல. 235 பேஜஸ் மட்டும் வெளில வந்திருக்கு. அந்த 235 பேஜஸை ஆய்வு பண்ணுகின்ற பொழுது ஒரு சினிமா துறை அப்படின்னும் போது 30 பிரிவுகளின் கீழே வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு 17 வகையான பாலியல் தொல்லைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை இவங்க பதிவு செய்கிறாங்க. எல்லா லெவல்லையுமே வந்து என்னன்னு கேட்டால், பெண்கள் மலையாள சினிமாவில் வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள், மிரட்டப்பட்டிருக்கிறார்கள், வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜில் வந்து மிரட்டியிருக்காங்க. பல்வேறு விதமாக பெண்களை கொச்சைப்படுத்தி, பெண்களை தங்களுடைய வேலைக்கு வந்து என்ன பண்ணால் பலியாடாக உனக்கு வேலை வேணுமா நீ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது எனக்கு நான் சொல்கிறத நீ கேட்டால் மேக்கப்பு, இல்லாட்டி நீ பேக்கப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டைலை வந்துட்டு அங்கே திரைப்படத்துறையில் பல்வேறு ஆட்கள் இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த மலையாளம் சினிமா இண்டஸ்ட்ரி வந்து இந்த அம்மா அப்படின்ற இந்த நடிகர் சங்கத்தின் கீழே வரக்கூடிய இண்டஸ்ட்ரி வந்து ஒரு சில ப்ரொடியூசர்கள்னாலும் ஒரு சில டைரக்டர்னாலும் வந்து என்ன பண்ணுறதுன்னா ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. இவங்க வச்சு தான் சட்டமாக இருக்கிறது. பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சர்வை பண்ணுறாங்க அந்த ஃபீல்டில் இங்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ஆக்டருக்கு நமக்கு தெரியும், பெண்கள் வேலை செய்கின்ற இடத்துல வந்து அவர்கள் மீது துன்புறுத்தல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக சட்டம் இருக்கிறது. ஐபிசியில் இப்போ பல ப்ரொவிஷன் இருக்குது. இப்போ புதுசாக வந்து பிஎன்எஸில் பல ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இருந்தாலும் கூட இவை எல்லாமே என்ன மூடி மறைக்கப்பட்டு, உனக்கு வேலை வேணுமா நீ இதை பண்ணு, உனக்கு இது வேணுமா இதை பண்ணுன்னு சொல்லி, அதுவும் இல்லாமல் இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் என்று சொல்கிறவங்களாம் ரொம்ப கொடுமையான முறையில் ட்ரீட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவல் வெளியில் தெரிஞ்சிருக்கு. அதே போல் முன்னணி நடிகர்கள், இன்றைக்கி பெயர் சொல்லக்கூடிய நடிகர்களாக இருக்கிறவர்கள் பலர் வந்து பெண்களை தவறாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். அவங்களுடைய இச்சைகளுக்காக அவங்கள வந்து தவறான நோக்கத்தில் அவங்க வந்து நடத்தியிருக்கிறாங்க. ஒரு பெரிய மாஃபியாவே இதை வந்துட்டு இந்த மலையாள சினிமாவை ஆண்டு கொண்டிருக்கிறது என்பது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுக்களை எல்லாம் அடுக்கியிருக்கிறது இந்த ஹேமா கமிட்டி. இந்த ஹேமா கமிட்டி வந்த பிறகு பல்வேறு நபர்கள் என்ன பண்ணுறாங்க,
திலகன் அவருடைய டாட்டர், அதாவது பிரபல நடிகர், கேரளாவினுடைய சிறந்த வில்லன் நடிகர், குணச்சித்திர வேடங்கள்லாம் அப்படி அவங்களுடைய டாட்டர் கூட என்ன பண்ணியிருக்காங்க, பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தா முன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி தொல்லைகள், இந்த மாதிரி சிக்கல்களை கடந்து தான் நாங்கள் இருக்கோம். ஏன்னா இப்போ ஹீரோ வந்து 100 கோடி சம்பாதிப்பார் அப்படின்னாங்க. ஆனால் அதில் 2% தான் ஹீரோயின்கள் சம்பாதிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது பெண்கள் இப்போ வீட்டில் இருந்து வேலைக்கு போகிறாங்க, ஷூட்டிங் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படின்னும்போது அவங்க எத்தனை பிரச்சனைகளை அவர்கள் கடந்து தான் வந்து அவங்க அந்த டெலிவிஷன்லேயோ இல்லை மூவிலேயோ வராங்கன்றத வந்து நம்ம இந்த ஹேமா கமிட்டி உடைய விஷயத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே போல் என்ன கேட்டால், இந்த ஹேமா கமிட்டியோடைய ரிப்போர்ட் வந்து கேரளாவை மட்டும் சொல்லியிருக்கு, கேரளாவில் மட்டும்தான் இப்படி நடந்திருக்கு அப்படின்போது கேரளாவில் அழகாக ஒரு கமிட்டி போட்டு கண்டுபிடிச்சிட்டான். அதே நேரத்துக்கு இங்கே தமிழகத்திலேயோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கின்ற பொழுது அதற்கெல்லாம் தனித்தனியாக கமிட்டி வந்து பாமா கமிட்டி, மாமா கமிட்டி அப்படின்லாம் கமிட்டிலாம் வச்சு ஆரம்பித்தா இந்த தமிழ் சினிமாலையும் எவ்வளோ முறைகேடுகள், எவ்வளோ சிக்கல்கள் இருக்குன்றது நம்ம சீக்கிரத்தில் தெரிய வரும். அதே போல் ஹேமா கமிட்டி ஒரு பெரிய ஆதிக்கத்தை இந்த மலையாள சினிமாவில் நடந்து கொண்டிருக்கிற ஆதிக்கத்தினுடைய கட்டுப்பாட்டை உடைத்திருக்கிறது என்று சொல்லலாம். ஏன்னா பலர் இன்றைக்கி பயந்து போயிருக்கான். அடுத்த கட்ட ஆக்ஷன் உள்ளே இறங்குவாங்க. ஏன்னா இது வெளில வந்துருச்சு, அப்போ ஏன் நீ இன்னும் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி எழும். இந்த இந்தியா முழுவதும் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட கேரளாவில் டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. கேரளாவில் களத்தில் இறங்கி போராடுவாங்க மக்கள். அதே போல் அங்கே இருக்கிற சமூக ஆர்வலரும் டிஃப்ரெண்ட்டான ஆள் இங்கே இருக்க மாதிரி கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த ஹேமா கமிட்டியினுடைய அந்த கமிட்டியினுடைய ரிப்போர்ட் இன்றைக்கி வந்து பெரிய வைரலாக சீரியஸான ஒரு இஷ்யூவாக பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக இந்தியா முழுவதும் இப்படி பெண்கள் வந்து தவறான முறையில், அதாவது 30 வகையான வேலைகள் இருக்குது இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் மலையாளத்தில். அதில் 17 வகையான முறையில் வந்து பெண்கள் வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது நிறைய விஷயம் நம்ம ஷேர் பண்ண முடியும். அப்படி கொடூரமான முறையில் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற ஒரு செய்தி வந்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இருந்தாலும் சேட்டன்கள்லாம் குவைட்டாக நீட்டாக இருப்பாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே நேரத்தில் இந்த மாதிரி சம்பவங்களிலும் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று தெரியும் பொழுது இந்த அசோசியேஷன் ஆஃப் மலையாளம் மூவி ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒரு அமைப்புக்கு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. பெரிய பெரிய தலைகள்லாம் இதில் சிக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே இதுதான் இன்றைக்கி வந்து டாக் ஆஃப் த டவுனாக இந்தியா முழுவதும் இந்த திரைப்படத்துறை சார்ந்தவர்கள், இயக்குநர்களால் பாதிக்கப்பட்டவர்கள், ப்ரொடியூசர்களால் பாதிக்கப்பட்டவர்கள், கோ ஆக்டர்ஸால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று எல்லாருமே கிளம்பி ஆளாளுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்திருக்கிறாங்க. ஆக இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து வெளியில் கொண்டு வரணும்னா எதுக்கு இந்த காலதாமதம்னு தெரில. 4 வருஷம் 4.25 வருஷத்துக்கு அப்புறம் தான் அரசு வெளியிட்டிருக்கு. இருந்தாலும் உயர்நீதிமன்றத்தில் வந்து பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பொதுநல வழக்கும் வந்து இப்போ எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் இவ்வளோ டிலே ஆச்சு, இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்ற மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஆகவே இனி வரும் காலங்களில் இந்த ஹேமா கமிட்டியினுடைய பரிந்துரையின்படி அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து பெண்களை பாதுகாக்கின்ற ஒரு விஷயத்துக்கு இறங்குறாங்களா, இல்லை அப்படியே ஸ்லோவாக விட்டுட்டு அது திருப்பி நீதிமன்றம் தலையிட்டு இந்த பிரச்சனையில் வந்து யார் யாரெல்லாம் வந்து உள்ளே வந்திருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இந்த பாலியல் விஷயங்களில் வந்து பெண்களை துன்புறுத்திருக்கிறார்ன்ற பட்டியல் வெளியில் வரப்போகிறதா என்பது நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். இருந்தாலும் தமிழ் சினிமாவிலும் இப்படிப்பட்ட சிக்கல்கள் நிறைய பெண்கள் அனுபவிப்பதாக நம்ம கேள்விப்படுறோம். ஆகவே இங்கேயும் ஒரு கமிட்டி ஆரம்பித்து இங்கே இருக்கிற பெண்களையும் பாதுகாக்கின்ற வேலையிலே மாநில அரசு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.